ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு சிஎஸ்கே டீம்ல இருக்கிற ஒரு குறையா என்ன தோணுது அப்படின்னா, இந்த ஒரு பெரிய பவர் ஹிட்டர் இல்ல, ஒரு ஒஸ்ட் ஸ்குவாடா இப்ப அது தெரியுது அப்படிங்கிற மாதிரி தான் சோசியல் மீடியால நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பவர் ஹிட்டர் அப்படிங்கிற ஒரு பேட்டர் தேவைப்படுவாரா? ஆப்வியஸ்லி அப்படின்னா தேவைப்படுவாரு. ஆனா அதுக்கு ஏத்த பிக்சர்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சின்னசாமில பவர் ஹிட்டர் தேவைப்படுவாரு, மும்பை வாங்கடையில பவர் ஹிட்டர் தேவைப்படுவாரு, டெல்லி மாதிரி சின்ன கிரவுண்ட்ஸ்ல பவர் ஹிட்டர் தேவைப்படுவாரு. ஆனா ஒரு சேப்பாக் மாதிரி கண்டிஷன்ல எம்எஸ் தோனி, ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திரன் அஸ்வின் இல்ல ஒரு சாம் கரனை கூட நீங்க வச்சுக்கோங்களேன். இப்படிப்பட்ட ஒரு பினிஷிங் லைன் அப் இருக்கிறப்போ எதுக்கு ஒரு பவர் ஹிட்டர் அப்படின்னு என்னோட கொஸ்டின் இருக்கு. ஏன்பா நீங்க 14 மேட்சுமே சேப்பாக்ல தான் ஆட போறீங்களா? வெளியில எல்லாம் போய் ஆட மாட்டீங்களா? வெளியில ஆடுறப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அகைன் எம்எஸ் தோனி இருக்காரு, ரவீந்திர ஜடேஜா இருக்காரு, சாம் கரன் இருக்காருங்க. பட் இருந்தாலும் ஜாமி ஓவர்டன் அப்படிங்கிற ஒரு காலமாட்டை இறக்கியிருக்காங்க சிஎஸ்கே. எத்தனை பேருக்கு ஜாமி ஓவர்டன் பத்தி தெரியும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஒரு ஆல்ரவுண்டர் ஒரு பவுலிங்காக எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க போல. அது அப்படி கிடையாது. நீங்க சொல்ற பவர் ஹிட்டர் இருக்காரு பாத்தீங்களா, அது ஜாமி ஓவர்டன் தான். ஜாமி ஓவர்டனை குறி வச்சு எடுத்திருக்காங்க அப்படின்னே தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நாத்தன் எல்லிஸுக்கு ஆர்டிஎம் போட்டப்போ சிஎஸ்கே கிட்ட மைக் கொடுத்தாங்க இல்லையா, அந்த மைக் ஆன் பண்ணி இருந்துச்சு. அப்ப காசி தாத்தா பாத்தீங்கன்னா மைக் ஆன் பண்ணி இருக்கிறது தெரியாம நம்மளோட ஸ்டீஃபன் பிளமிங் சொன்னாரு, நிறைய காசு போனா விட்டுருங்க, ஏன்னா ஜாமி இஸ் கம்மிங் அப்படின்னாரு. நான் கூட ஜாமி ஆண்டர்சனை தான் சொல்றாரு அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா அவர் சொன்ன ஜாமி யாரு அப்படின்னா ஜாமி ஓவர்டன். எஸ், ஜாமி ஓவர்டன் இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு பிளேயர். ஜாமி ஓவர்டன் அண்ட் கிரைக் ஓவர்டன், இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி. ஓகே, ரொம்ப வருஷமா இவங்களோட பொட்டன்ஷியல் பத்தி அங்க பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனா இவங்களுக்கான கரெக்டான அந்த ஒரு இது கிடைக்கவே இல்லை. ரீசெண்ட் டைம்ஸ்ல தான் இங்கிலாந்து இவரை கரெக்டா ஃபைன் பண்ணி ஓடிஐ அண்ட் T20ல பாத்தீங்கன்னா ஆட விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி டெஸ்ட்டுமே அவர் ஆடி இருக்காரு. ஓகே, இந்த ஜாமி ஓவர்டன் யாரு, என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 110 மீட்டர் 6 இவரால் அடிக்க முடியும். எப்பேற்பட்ட கிரவுண்டா இருந்தாலும் இவரால் கிளியர் பண்ண முடியும். he have a muscle power at the same time அவரால் 140 கிளாக் பண்ணவும் முடியும் பவுலிங்ல. ஓகே, ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் வித் சூப்பரான ஒரு பேட்டிங் ஸ்ட்ரென்த்தோட இருக்கிற ஒரு பிளேயர் தான் ஜாமி ஓவர்டன். அவர் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிரான்சைஸ் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காருங்க. பிரான்சைஸ் கிரிக்கெட் எல்லாத்துலயுமே அவர் நம்பர் 6 நம்பர் 7ல இறக்கி விடுறாங்க. இறங்கி ரணகலம் பண்ணிட்டு போயிடுறாரு அப்படின்னே சொல்லலாம். 10 பால்ல 40 ரன் அடிக்கிறது, 20 பால்ல கிட்டத்தட்ட 50க்கு மேல அடிக்கிறது, ஒரு 5 பால் தான் கிடைக்குது அப்படின்னா அதுல ஒரு 2 6 அடிக்கிறது. இந்த மாதிரி கேட்டகரி பிளேயர் தான் ஜாமி ஓவர்டன். அதுல மாற்று கருத்தே கிடையாது. நிறைய பேருக்கு ஜாமி ஓவர்டன் பத்தி பெருசா தெரியாததுனாலதான் ஜாமி ஓவர்டன் அவரை ஏன் எடுத்தீங்க, நீங்க ஒரு லியாம் லிவிங்ஸ்டன் எடுத்திருக்க வேண்டியதானே அப்படின்ட்டு. என்னைக்குமே பிக் நேம்ஸுக்கு ஒரு பிக் வேல்யூ இருக்கும். ஏன்னா அவங்களாம் ஒரு ப்ரூவன் கமாடிட்டில இருந்து வர்ற ஒருத்தங்க. லைக் ஒரு லியாம் லிவிங்ஸ்டன், வில் ஜாக்ஸ், இந்த மாதிரி பிளேயர். ஆனா இப்ப இந்த ஓவர்டன் மாதிரி ஆட்கள்லாம் எப்படி அப்படின்னா, என்னைக்குடா நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும், என்னைக்குடா அந்த கதவை அடிச்சு உடைச்சிட்டு வெளியில வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ். சோ இவங்களுக்குலாம் அந்த வாய்ப்பு மட்டும் தான் முக்கியம். ஏன்னா அவங்களால முடியுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா வெளுத்துருவாங்க. எஸ், இவர் பாத்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் வைஸ் நீங்க T20ல பெருசாலாம் பார்க்க முடியாது. ஏன்னா இவரோட பொசிஷன் அப்படிங்கிறது அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு நம்பர் 6 நம்பர் 7ல இறங்கி. பட் ஆனா ஸ்ட்ரைக் ரேட் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா 170 ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா இவரோட கெரியரா வச்சிருக்காரு T20ல. அதே நேரத்துல ஓடிஐலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். சரி, இவரோட பவுலிங் பத்தி வருவோம். இவரால பாத்தீங்க அப்படின்னா நிறைய நல்ல யாக்கர்ஸ் போட முடியும், நல்ல பவுன்சர் போட முடியும். அட் த சேம் டைம் பாத்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் ஸ்விங் கூட பாத்தீங்கன்னா இவரால பண்ண முடியும். ஸ்ட்ரைட்டா இவரால பிளேயிங் 11க்குள்ள வர முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா சாம் கரன் மாதிரி ஐபிஎல்ல நல்லா பண்ண பிளேயர் அங்க இருக்கிறப்போ ஒரு ஃபாரின் கோட்டாங்கிறது அங்க இதாயிரும். சோ அதனால ஜாமி ஓவர்டனால ஸ்ட்ரைட்டா லெவல்ல ஆட முடியாது. பட் எனி டைம் லெவல்ல உள்ள வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அவங்க கொஞ்சம் இந்த வாட்டி ருத்ராஜோட கேப்டன்சிங்கிறதுனால சேப்பாக்கு ஒரு மாதிரி பிளேயர்ஸோட போகலாம். வெளியில போறப்போ வேற பிளேயர்ஸோட போலான்னு யோசிக்கிறப்போ, வெளியில போறப்போ ஒரு சில பிச்சர்ஸுக்கு நூரகம் அது மாதிரி இல்ல சாம் கரன் மாதிரி பிளேயர்ஸ் கூட தேவையில்ல, ஜாமி ஓவர்டன் மாதிரி பிளேயர்ஸ் கண்டிப்பா தேவைப்படுவாங்க. வச்சு பவுன்ஸை ஏத்தி விடுறா, நல்லா போடுறா 140க்கு அப்படின்னா தலைவனால அதை பண்ண முடியும். ஜாமி ஓவர்டன் இஸ் அ மான்ஸ்டருங்க. ஓகே, விட்டாலிட்டி பிளாஸ்ட் அப்படின்ட்டு ஐபிஎல் மாதிரியே ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அதுல அடிச்சு துவைச்சிருக்காரு. தி 100 டோர்னமெண்ட்ல இவரோட பெஸ்ட்டை பாத்தீங்க அப்படின்னா கொடுத்திருக்காரு. பல டைம்ஸ் பல டீம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா குரூஷியலான டைம்ல வின் பண்றதுக்கு ரொம்ப 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 ஃபேவரா இருந்திருக்காரு ஜாமி ஓவர்டன். நான் ஒரு ஆர்டிகல் ஒன்று படிச்சேன், அதுலயே அவங்க போட்டிருக்காங்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் பிளேயர் இவர் இங்கிலாந்துல அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா டொமஸ்டிக் சர்க்கியூட்ல இவர்
பிரிச்சிருக்காரு. இங்கிலாந்துல எந்த டீம் ஆனாலும் அந்த டீமுக்கு ஆப்போசிட்டா செஞ்சுரி வச்சிருக்காரு அப்படின்லாம் சொல்றாங்க டொமஸ்டிக் கிரிக்கெட்ல. எஸ் ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு டேலண்ட்டை தான் சிஎஸ்கே பிக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. நீ எப்பவுமே சிஎஸ்கே இப்படிதான்டா சொம்பு தட்டுவ அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இல்லங்க, சிஎஸ்கேவோட நல்ல டீம் எடுத்த டெல்லி இருக்காங்க, சிஎஸ்கேவோட நல்ல டீம் வச்சிருக்க மும்பை இருக்காங்க, ஏன் சிஎஸ்கேவோட ஓரளவுக்கு டீசென்டான டீம் வச்சிருக்க ஆர்சிபி கூட இருக்காங்க. நான் அதுல எல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்து சொல்லல. ஆனா ஒரு நல்ல பிளேயரை இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறப்போ அந்த பிளேயருக்கான கிரெடிட்ஸையும் அவங்களை ஏன் எடுத்தாங்கிறதையும் சொல்றதுதான் நம்மளோட கடமை. சோ அதை வந்து நான் சொல்லிட்டேன். சோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் யாருமே கவலைப்படாதீங்க. we have a hitter, அவர் பேரு ஜாமி ஓவர்டன். சோ அவரு கண்டிப்பா அந்த ஹிட்டிங் பொசிஷனை பார்த்துப்பாரு 11 குள்ள வந்தா. இல்ல அப்படின்னா எம்எஸ் தோனி இருக்காரு, சாம் கரன், ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திரன் அஸ்வின் கடந்த 6 டிஎன்பிஎல் மேட்ச்ல 50 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்டர்நேஷனல் செஞ்சுரி அடிச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு இப்போ ரீசெண்டா. சோ ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. நல்ல ஒரு டீம் தான், நல்ல ஒரு கோர் வச்சிருக்கு, ஐ மீன் நல்ல ஒரு கோர் அண்ட் ஸ்ட்ராங் லைன் அப் வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சோ உங்களோட கருத்து அபவுட் ஜாமி ஓவர்டன் பத்தி என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி தான் சிஎஸ்கேவோட மொரட்டு காலை இவரு, பார்க்கலாம் எந்த அளவுக்கு யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி 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 நன்றி, வணக்கம்.